மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை கிழக்கு மாவட்ட திமுக வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திமுக பாகநிலை முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாக முகவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கி பாராட்டினார். இன்னும் சில மாதங்களுக்கு தான் எம்பி என்றும், பிறகு தேர்தலில் போட்டியிட கோரிக்கை விடுக்கும் வேட்பாளர் என்றும் திமுக எம்பி தயாநிதி மாறன் கலகலப்பாக பேசியுள்ளார். இந்த முறை நாம் தேர்தலை சந்திக்கின்ற போது மும்முனை போட்டிகளாக வருகிறது. இன்னும் சில மாதங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு கேட்பாளர், பிறகு கண்டிப்பாக தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறேன். அதற்காக என் பின்னாடி பேசுகிற கண்டிப்பாக அமைச்சர் ஏதாவது கிண்டடிப்பார், அது சிரிக்கும் போதே தெரியுது. இன்னும் சொல்ல வேண்டும் நான் சொல்வேன், இங்கு எனக்கு வேட்பாளராக தலைவர் என்னை அறிவித்தால் நான் வேட்பாளர் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் உண்மையிலே வேட்பாளர் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.